So we'll start up with the minimum encapsulation. Minimal encapsulation அப்படிங்கிற வந்து நார்மலா இந்த encapsulation method வந்து it's considered as a optional one. Okay. ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மொபைல் ஐபிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இன் ஆர்டர் டு அவாய்ட் த ரெப்படிஷன் ஆஃப் ஐடென்டிக்கல் ஃபீல்ட். அதாவது சிமிலராக இருக்கிற ஃபீல்ட்ஸை உடைய ரெப்படிஷன் ரிப்பீட் ஆகக்கூடிய சிமிலரான ஃபீல்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மினிமல் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். நார்மலாக இந்த சிமிலரான ஃபீல்ட்ஸ் ரிப்பீட் ஆகிறது வந்து இட் அக்கர்ஸ் இந்த ஐபி இன் ஐபி என்கேப்சுலேஷன். So இதில் வந்து tunnel entry point and the end point are specified. So இதில் வந்து we have like different fields. Okay, for example version, IHL, TOS, length அப்படிங்கிறது இருக்கு, IP identification இருக்கு, flagsங்கிறது இருக்கு, fragment offset, time to live, minimum encapsulation, IP checksum, IP address of the home agent, care of address of the care of address agent. Okay, and then layer for protocol, yes, reserved, IP checksum, IP address of the mobile node, and then original sender IP address if S is equal to 1, and then TCP, transmission control protocol, user datagram protocol, up to payload அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த இதில் உங்களுக்கு அந்த ஹெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இட் கண்டெய்ன்ஸ் வேல்யூ 55 ஃபார் த மினிமம் என்கேப்சுலேஷன் ப்ரோட்டோகால். ஸோ அதுதான் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். If you take in the case of the inner header, it is different for the minimum encapsulation. Okay, and then the type of the following protocol and the address of the mobile node are needed over here. So இப்போ பார்க்கும்போது the sender அதாவது S bit வந்து செட் பண்ணும்போது the original sender address of the correspondent node is included. As when you omit the source is quite often not an option. Okay, so நான் சொன்ன மாதிரி this encapsulation is an optional one. Okay, so இதில் உங்களுக்கு வந்து there is no field for fragmentation offset which is left in the inner header and the minimal encapsulation. It does not work with already fragmented packets. So this is all about minimal encapsulation procedure. Next வந்து generic routing encapsulation, அதாவது GRE. It allows the encapsulation of packets of one protocol suite into the payload portion of a packet of another protocol suite. So உங்களுக்கு encapsulation அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடக்குது. Okay, into the payload portion. Okay, so இந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க with the case of generic routing encapsulation. Okay, ஸோ இதில் வந்து இந்த மினிமல் என்கேப்சுலேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐபி இன் ஐபி என்கேப்சுலேஷனாக இருக்கட்டும், இட் ஒர்க்ஸ் ஃபார் ஐபி while the generic routing also supports other network layer protocols. ஸோ அப்படி பார்க்கும்போது generic routing encapsulation அப்படிங்கிற வந்து it has a header which starts with several flags, and C அப்படிங்கிற வந்து checksum, R அப்படிங்கிற வந்து offset, and then routing info is present, K அப்படிங்கிற வந்து key field, ப்ரைவசி ஃபீச்சர்ஸ்க்காக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ் அப்படிங்கிற வந்து சீக்வன்ஸ் நம்பர் விச் இஸ் ப்ரெசன்ட். எஸ் அப்படிங்கிற வந்து ஸ்ட்ரிக்ட் சோர்ஸ் ரூட்டிங் விச் இஸ் யூஸ்ட். அண்ட் தென் ஆர்எஸ்வி அப்படிங்கிற வந்து இட் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்கிஷ் த ஜெனரிக் ரூட்டிங் என்கேப்சுலேஷன் ஃப்ரம் த ஐபி இன் ஐபி என்கேப்சுலேஷன் அண்ட் மினிமல் என்கேப்சுலேஷன். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் அப்படிங்கிற வந்து இட் இஸ் ஃபாலோயிங் த ஜெனரிக் ரூட்டிங் என்கேப்சுலேஷன். ஸோ இந்த ஜெனரிக் ரூட்டிங் என்கேப்சுலேஷன் ப்ரொசீஜர் வந்து பார்க்கும்போது இட் ஹாஸ் ஒரிஜினல் ஹெட்டர் அண்ட் ஒரிஜினல் டேட்டா. ஸோ இதில் அவுட்டர் ஹெட்டர் அண்ட் தென் ஜிஆர்இ ஹெட்டர் அப்படிங்கிறது இருக்குது. யூ ஹவ் த ஒரிஜினல் ஹெட்டர் அண்ட் ஒரிஜினல் டேட்டா. நியூ ஹெட்டர் அண்ட் நியூ டேட்டா அப்படிங்கிறது இருக்குது. யூ ஹவ் த வெர்ஷன் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஐஹெச்எல், டிஓஎஸ், லென்த்து, ஐபி ஐடென்டிஃபிகேஷன், ஃப்ளாக், ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட், டைம் டு லிவ் ஃபீல்ட், ஐபி இன் ஐபி என்கேப்சுலேஷன், ஐபி செக்ஸம், ஐபி அட்ரஸ் ஆஃப் த ஹோம் ஏஜென்ட், கேர் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் த agent. Then you have CRKSS, and then receiver section RSV, version, protocol, checksum, offset, key, sequence number அப்படின்னு இருக்கு. Then you have the routing. Then அதே மாதிரி version, IHL, TOS, length, IP identification, flag, fragment offset, time to live field, layer flow protocol, IP checksum, IP address of the correspondent node, IP address of the mobile node,
TCP, UDP and payload. So அதே தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. Okay, just in the case of the minimum encapsulation. So அப்படி பார்க்கும்போது the packet of one protocol suite with the original packet header and the data is taken with a new GRE header is pre-printed. So you are going to add it well in advance. Okay, in front. So இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ டேட்டா பார்ட் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹியர் த ஹெடர் ஆஃப் த செகண்ட் ப்ரோட்டோகால் சூட் இஸ் புட் இன் ஃப்ரண்ட். ஸோ இதில் பார்க்கும்போது அந்த CRKSS அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிட்ஸ் இருக்கு. C அப்படிங்கிற வந்து செக் சம் ஃபீல்டு, இட் கண்டெய்ன்ஸ் அ வேலிட் இன்ஃபர்மேஷன். The R bit அப்படிங்கிற வந்து it is denoting the offset. Okay, so it is nothing but the routing field which are present and it also contains the valid information. Next GRE அப்படின்னு சொல்லி இருக்கு, generic routing encapsulation. So it offers a key field, okay, which may be used for authentication. Okay, if this field is present, the K bit is actually set, and then the sequence number bit S indicates if the sequence number field is present. If the bit is set, then the strict source routing is used. And then recursion control field. So recursive அப்படிங்கிற வந்து repeating type. Okay, so it's an important field which additionally distinguishes GRE from IP in IP and minimum encapsulation. So this field represents a counter that shows the number of allowed recursive encapsulation, and default value of the field should be 0. Okay, so this allows only one level of encapsulation. So this is all about the GRE, அதாவது generic routing encapsulation. நெக்ஸ்ட் அந்த இதில் வந்து ரிவர்ஸ் டனலிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மொபைல் ஸ்டேஷன்ல இருந்து கரஸ்பாண்டன்ட் நோடுக்கு உங்களுக்கு ரிவர்ஸ் பாத் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். when you are establishing is as long as the mobile node can directly send its packets to the correspondent node. Okay, ஸோ அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த packets is that of the correspondent node. அதில் உங்களுக்கு சில பல ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் with the case of the reverse tunneling. So firewalls அப்படின்னு பார்க்கும்போது it is designed to allow packets with topologically correct addresses to pass to provide simple protection against misconfigured systems of the unknown addresses. Okay, so firewalls வந்து நார்மலா ஒரு கரெக்ட் அட்ரஸை மட்டுமே உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக மட்டுமே வந்து டிசைன் பண்ணது. ஓகே, ஸோ it implies that a mobile node cannot send a packet to a computer residing in its home network. So அதுவும் வந்து one of the problem that is explained with the case of the reverse tunneling. Also in that case, while the nodes in the home network participate in a multicast group, normally the mobile node in a foreign network cannot transmit the multicast packets. Okay, ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ மல்டிகாஸ்ட் பேக்கெட்ஸை அவங்களால வந்து ஒரு ஃபாரின் நெட்ஒர்க்ல வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாத ஒரு ரீசன்னால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ராப்ளம். அண்ட் தென் த ஃபாரின் நெட்ஒர்க் மைட் நாட் ஈவன் ப்ரொவைட் த டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஃபாரின் நெட்ஒர்க் மஸ்ட் நாட் ப்ரொவைட் த டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் நாட் ஹேவிங் தி ability to provide the technical infrastructure for multicast communication. What you call it to be the multicast backbone, bone. And then if the mobile node moves to a new foreign network, the older time to live field might be too low for the packets to reach same destination node as before. Right? So time to live field அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைய இருக்கு if the mobile node moves to a new foreign network. And then mobile IP is no longer transparent if a user has to adjust the time to live field. Okay, so இப்படி இருக்கும்போது mobile IP வந்து it is not open, it is not transparent enough for the user to adjust the time to live field. So அதுவும் one of the problem. So reverse tunneling அப்படின்னு பார்க்கும்போது mobile IP-க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சராக தான் நம்ம பார்க்குறோமே தவிர reverse tunneling வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது. So that's also a problem. So it was designed backward compatible to the mobile IP. So mobile IP தான் நம்ம first வைக்கிறோம், then you consider the reverse tunneling procedure. So it defines the topologically correct reverse tunneling to handle the above stated problems.
ஸோ ரிவர்ஸ் டனலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபயர் வால் ப்ராப்ளமாக அது வந்து ஓவர் கம் பண்ணாது. ஆர் மேபி ரிவர்ஸ் டனல் கேன் பி அபியூஸ் டு சர்கம்வென்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். அதாவது டனல் ஹைஜாக்கிங்க்கு வந்து it's more prevalent. Okay, so tunnel hijacking problem might occur. And then optimization of data paths. The packets will be forwarded through the tunnel, okay, via the home agent to the sender. Okay, the double triangular routing procedure valiya the packets will be forwarded. So ஒரு ஹோம் நெட்வொர்க்ல இருந்து ஃபாரின் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நெட்வொர்க் போகிற இன்டர்நெட் வழியாக போகிறதுனாலும் சரி, இல்லை சென்டர் வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட் வியா த மொபைல் நோட் டு த ஃபாரின் நெட்வொர்க். ஓகே, அண்ட் தென் த ஹோம் நெட்வொர்க் டு த ரிசீவர். ஓகே, ஸோ எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்து நடக்கும் வித் கேஸ் ஆஃப் ரிவர்ஸ் டனலிங். ஸோ ரிவர்ஸ் டனலிங் அப்படிங்கிறது எப்படி அந்த ப்ரொசீஜர் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மொபைல் நோட் வந்து சென்ஸ் டு த ஃபாரின் ஏஜென்ட். ஓகே, ஸோ ஃபாரின் ஏஜென்ட்ல வந்து it tunnels a packet to the home agent, okay, via the internet, and home agent, okay, forwards the packet to the receiver. Okay, so inga irundhu inga. And then you have the optimization procedure. So mobile IP is having a inefficient behavior, அதாவது triangular routing அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா you are going to optimize the route. ஓகே, ஸோ ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் நோடுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதாவது மொபைல் நோடோட கரண்ட் லொக்கேஷனை இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ கரஸ்பாண்டன்ட் நோடு என்ன பண்ணுது, அதை வந்து கேஷ் பண்ணுது, அதை வந்து ஒரு 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 இடத்துல வந்து சேவ் பண்ணுது. ஓகே, ஸோ இட்ஸ் சேவிங் இன் அ பைண்டிங் கேஷிங். ஓகே, ஸோ த ஒரு ஒரு டெம்பரரியாக ஒரு லொக்கேஷனில் வந்து கேஷ் பண்ணுது. ஸோ த என்டிட்டி இஸ் டு இன்ஃபார்ம் த கரஸ்பாண்டன்ட் node of the location is the home agent. Okay, and இதில் வந்து கேஷ் பண்ணும்போது you have the additional messages, you have the binding request, binding update, binding acknowledgement, and binding warning. Okay, so these are the 4 additional messages that are associated with the optimization procedure, what you call it to be the triangular routing. Next we have the IPv6 procedure. So IPv6 அப்படிங்கிற வந்து Internet Protocol version 6. So it's a network layer protocol that enables data communication over the PSTN, public switch telephone network. Okay, so packet switching அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it involves sending and receiving of data packets between two nodes. Okay, so it is actually given by IETF, Internet Engineering Task Force, in 1998, and IETF for IPv6 is RFC 2460. Okay, ஸோ IPv6 அப்படிங்கிற வந்து IPv4 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த பேக் போன் ஆஃப் த மாடர்ன் இன்டர்நெட். ஸோ IPv6 அப்படிங்கிற வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டர்நெட். ஸோ IPv4 உடைய ஒரு enhanced range தான் வந்து IPv6. So explosive growth mobile devices, which includes mobile phones, notebook computers, and wireless handheld devices, has created the need for additional block of IP addresses. So நார்மலா வந்து நம்மளுடைய IPv4 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it supports a maximum of approximately 4.3 billion unique IP addresses. ஸோ IPv6ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய அட்ரஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த கேஸ் ஆஃப் 2128 அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் தேன் த IPv4 ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ IPv6ம் IPv4 நம்ம இப்போ கம்பேர் பண்ணும்போது இட் ஹேஸ் அ சிமிலர் ஆர்கிடெக்சர். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், வித் த கேஸ் ஆஃப் IPv4 இட் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ் வித் IPv6. அண்ட் மோஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி இன்டர்ஆப்பரபிள் வித் IPv6. ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து the exceptional feature வந்து FTP, file transfer protocol. So FTP uses embedded network layer addresses to facilitate the data transmission. So IPv6 address consists of 8 groups of 4 hexadecimal digits. So if a group consists of 4 zeros, the notation can be shortened using colon to replace the zero. So file transfer protocol நம்ம யூஸ் பண்றதுனால அப்ளிகேஷன் லேயர்ல உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இன்க்ளூடிங் த டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து பெட்டரா நம்மளால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். And then with the case of advantages, so advantages of IPv6 includes the increased address space. அதே மாதிரி நம்மளுடைய 128 bit length அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it has a significant gain over the 32 bit length of the IPv4 addresses. Okay,
அண்ட் தென் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது malicious attacks, அதாவது with the case of IP ஸ்கேனிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இட் கேன் அவாய்ட் எனி malicious attacks. அண்ட் IPv6ல வந்து பேலோடு வந்து ஜாஸ்தி இது அந்த IPv4. ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது IPv4 விட IPv6 ஜாஸ்தியாகவே இருக்கும். அண்ட் தென் இந்த IPv6ல வந்து IPsec செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்கிரிப்ஷனு ஆத்தென்டிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்யூர் டேட்டா டிராஃபிக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி அப்ளிகேஷன் ஆன் எய்தர் ஹோஸ்ட். ஸோ IPv6 provides a efficient end-to-end security framework for data transfer at the host or at the network level. So IPv6 உடைய features பத்தி பார்ப்போம். It requires IPsec support, okay, and it supports the source and destination address. நார்மலா அது வந்து 128 bit lengthங்கிறது இருக்கும். நார்மலா அதுல வந்து flow label field அப்படிங்கிறது இருக்கு to identify the packet flow for QoS handling. அப்புறம் it allows the host to send the fragment packets but not the routers. It doesn't include a checksum. Okay, அதுதான் வந்து ஒரு மெயின் ஃபீச்சர். அதில் உங்களுக்கு வந்து does not include மேனுவல் கான்ஃபிகரேஷன். இப்போ டைனமிக் ஹோஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் இந்த மாதிரி ஒரு மேனுவல் கான்ஃபிகரேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்காது. இதில் உங்களுக்கு வந்து யூ ஹாவ் த 4A ரிசோர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த டைனமிக் நெட்வொர்க் சர்வர் டு மேப் த ஹோஸ்ட் நேம்ஸ் டு த IPv6 அட்ரஸஸ். ஸோ அதில் உங்களுக்கு வந்து பாயிண்டர் ரிசோர்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. 1280 பைட் பேக்கெட் சைஸ் அப்படிங்கிறது இருக்கு வித்வுட் ஃப்ராக்மெண்டேஷன். And moves optional data to IPv6 standard. And you have the multicast listener discovery messages to manage the membership in the local subnet groups. Okay, and then you have the ICMP Internet Control Message Protocol version 6 ல உள்ள router solicitation and router advertisement message அப்படின்னு சொல்லி இருக்கு to determine the IP address of the best default gateway. நெக்ஸ்ட் வந்து SIP, அதாவது செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வித் கேஸ் ஆஃப் மொபைல் IP. ஸோ செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சிக்னலிங் ப்ரோட்டோகால் ஃபார் மல்டிமீடியா செஷன் கண்ட்ரோல். நார்மலாக இட் இஸ் கிவன் பை த சேம் IETF இன்டர்நெட் என்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ அந்த SIP அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது SIP endpoints negotiates the media parameters using session description protocol. Okay, so the media parameters எல்லாமே session description protocol ல இருந்து உங்களுக்கு வருது. So it allows the session initiation protocol terminals or application to negotiate the type of media. அதாவது இப்போ ஆடியோ இருக்கட்டும், இல்லை வீடியோ இருக்கட்டும், இல்லை டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால், அதாவது FTP மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மீடியா என்கோடிங் மெத்தடாக இருக்கட்டும். ஸோ இட் அலவுஸ் டு நெகோஷியேட். ஸோ அதோடைய சர்வீசஸ் வந்து மேக்ஸிமம் யூசேஜ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும், அதோடைய செட்டப் அப்படின்னு சொல்லி இருக்கும். நார்மலாக இந்த செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால் இட்ஸ் ஆக்சுவலி அ application layer protocol for establishing, manipulating and tearing down sessions. And SIPs, அதாவது அந்த செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால் உடைய மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து it is used to help the session originators deliver the invitations to the potential session participants. Okay, ஸோ இந்த செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகாலில் வந்து உங்களுக்கு 4 மேஜர் பர்பஸஸ் அப்படிங்கிறது இருக்கு. யூசர் லொக்கேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனாலும் சரி, இந்த ஃபீச்சர்ஸை வந்து நெகோஷியேட் பண்ணுறதுனாலும் சரி, ஓகே, ஃபார் சப்போர்ட்னாலும் சரி, இல்லை வந்து மெக்கானிசம் ஃபார் கால் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், ஓகே, கால் மேனேஜ்மெண்ட்டை வந்து பெட்டராக பண்ணுறதுனாலும் சரி. அதே மாதிரி ஒரு செஷனில் வந்து ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த செஷன் வந்து ஓடிட்டே இருக்கும்போது அதோடைய ஃபீச்சர்ஸை வந்து அப்படியே டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸஸ், மேஜர் பர்பஸஸ்க்காக நம்ம வந்து செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். And with the case of user agents, we have the user agent client UAC. So user agent client or use வந்து it generates a request and sends them to the servers. Okay, so request generate பண்ணி servers அனுப்புது. Okay, so இந்த user agent அப்படிங்கிறது வந்து it is considered to be the end system component.
அண்ட் யூசர் ஏஜென்ட் சர்வர் அப்படிங்கிற வந்து ரிக்வெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும், ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இது யூசர் ஏஜென்ட் சர்வரில் வந்து உங்களுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டேட்ஃபுல் மோடு, இன்னொன்று வந்து ஸ்டேட்லெஸ் மோடு. ஸோ ஸ்டேட்ஃபுல் மோடில் வந்து இன்கமிங் ரெக்வெஸ்ட் ரிசீவ் பண்ணும், இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும், ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஓகே, இந்த அவுட் கோயிங் ரெக்வெஸ்ட்டை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணும். அதான் வந்து ஸ்டேட்ஃபுல் மோட் அப்படிங்கிறது. அந்த ஸ்டேட்லெஸ் மோட்ல வந்து இந்த அவுட் கோயிங் ரெக்வெஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணாது. அதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டேட்லெஸ் சர்வர்ஸ் ஆர் த பேக் போன்ஸ் ஆஃப் த session initiation protocol infrastructure. So SAP uses a series of requests and responses to communicate the commands that the session initiation protocol use, which are called as methods. So இதுல வந்து list of commands அப்படிங்கிறது இருக்கு. invite, acknowledgement, buy, cancel, options, register, info அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ invite அப்படிங்கிற வந்து you are going to invite a user to a call. acknowledgement அப்படிங்கிற வந்து மெசேஜ் எக்ஸ்சேஞ்சுங்கிற வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஓகே, தட் இஸ் அக்னாலஜ்மெண்ட். பாய் அப்படிங்கிற வந்து அந்த கனெக்ஷன் வந்து டெர்மினேட் பண்றீங்க பிட்வீன் த யூசர்ஸ். கேன்சல் அப்படிங்கிற வந்து யூ ஆர் கோயிங் டு டெர்மினேட் அ ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ கிளையண்ட் வந்து ஒரு இன்வைட் மெசேஜ் அனுப்புறாங்க, அதாவது கால் பண்றீங்க, தெரியனப்பல வந்து வேற ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ்க் இருக்குன்னா சடன்னு கட் பண்ணிடுறீங்க. ஓகே, தட் இஸ் வாட் யூ கால் த கேன்சல். ஸோ இட் சேஞ்சஸ் டெசிஷன் டு கால் த ரெசிபியன்ட். ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது சாலிசிட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சர்வர்ஸ் கேப்பபிலிட்டிஸ். ஸோ என்னெல்லாம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அண்ட் தென் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து யூசருடைய கரண்ட் லொகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. அண்ட் தென் இன்ஃபோ அப்படிங்கிற வந்து மிட் செஷன் சிக்னலிங் வந்து சர்வீஸ் வந்து கொடுக்குறது. அண்ட் தென் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ செஷன் இஸ் இனிஷியேட்டட் வென் யூசர் ஏஜென்ட் கிளையண்ட் சென்ஸ் அ ரிக்வெஸ்ட் டு அனதர் யூசர் ஏஜென்ட். ஸோ ஒரு யூசர் ஏஜென்ட் வந்து இன்னொரு யூசர் ஏஜென்ட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா செஷன் வந்து இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிருக்கு நோன் ரிக்வெஸ்ட் அப்படின்னா இட்ஸ் பீங் சென்ட் டு த யூசர் ஏஜென்ட். எல்ஸ் அது வந்து ப்ராக்ஸி சர்வருக்கு வந்து மாற்றிடும். ஸோ ப்ராக்ஸி சர்வர்லேருந்து அதோடைய ஆத்தென்டிகேஷன் வந்து செக் பண்ணும். ஸோ தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து சர்வர் வில் அட்டெம்ப்ட் டு ரிசால்வ் த கால் யூசர் லொகேஷன் அண்ட் சென்ஸ் ரெக்வெஸ்ட் டு தெம். இதில் வந்து செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகாலோடைய நெட்வொர்க் சர்வர் வந்து கேன் ப்ராக்ஸி ஆர் ரீடைரக்ட் த கால் டு த அடிஷனல் சர்வர்ஸ். ஓகே, அதுதான் வந்து ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு அந்த லொகேஷன் அப்படின்னு கிடைச்ச உடனே ரிக்வெஸ்ட் வந்து யூசருக்கு போகும். யூசர் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிக்வெஸ்ட் ரிசீவ் பண்ண பிறகு யூசர் வந்து அந்த காலை வந்து பிக் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து இன்வைட் அப்படிங்கிறதுக்கு கீப் ட்ரைங். ஓகே, அப்புறம் ரிங்கிங் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி நடக்கு. அப்புறம் ஓகே அப்படிங்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கால் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்ங்கிறது கிடைக்கும். ஓகே, ஒயர்ட் கால். ஓகே, லேசர் ஹேண்ட்ஸ் அப். அப்புறம் வந்து ஃபைனலி டெர்மினேட்டிங் வந்து ஃபைனலாக கட் பண்ணுறது பாய் அப்படிங்கிறது. ஒன்ஸ் அகேன் சிஓசி அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் தி ரிக்வெஸ்ட் இஸ் சென்ட் டு தி யூசர். ஸோ யூசர் ஏஜென்ட் வந்து ரிசீவ்ஸ் அ ரிக்வெஸ்ட். ஸோ யூசர் பிக்ஸ் த கால். கிளையண்ட் ரெஸ்பான்ஸ் டு தி இன்விடேஷன் வித் ப்ரீடிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் கனெக்ஷன் இஸ் பீங் எஸ்டாப்ளிஷ் ஓவர் ஹியர். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டெர்மினேட் ஆனோன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ டிட்டர்மைன் கமாண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் ஆர் பீங் யூஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த டயக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வித் கேஸ் ஆஃப் யூசர் ஏஜென்ட் ஏ அண்ட் யூசர் ஏஜென்ட் பி. ஸோ இன்வைட்டு, கீப் ட்ரைங், அப்புறம் ரிங்கிங் யூசர்ஸ் உங்களுக்கு அந்த ரிங்கிங் அப்படின்னு சொல்லி நடக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொசீஜர்ங்கிறது நடக்குது. தென் யூ ஹேவ் த அக்னாலஜ்மெண்ட். அப்புறம் உங்களுக்கு வயர்ட் கால் அந்த கனெக்ஷனுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். தென் யூ ஹேங் அப், அதாவது டெர்மினேட் பண்ணுறீங்க பாய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நார்மலாக அந்த யூசர் ஏஜென்ட் ஏ அப்படிங்கிறது வந்து இட் சென்ஸ் SIP request invite to the user agent B to indicate the user A's wish to talk to user B. ஸோ யூசர் ஏஜென்ட் பி அப்படிங்கிற வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரீட் பண்ண உடனே யூசர் ஏஜென்ட் ஏக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும் தட் இட் ஹஸ் ரிசீவ்ட் இட்ஸ் ரிக்வெஸ்ட். ஸோ ரிசீவ் பண்ண உடனே அந்த ஃபோன் ரிங் ஆகும். ஸோ யூசர் ஏஜென்ட் பி வந்து ப்ரொவிஷனல் மெசேஜ், அதாவது ரிங்கிங் சவுண்ட், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பீப் பீப் சவுண்ட் கேட்டது, அப்புறம் வந்து ரிங்கிங் அந்த கால் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே ரிங்கிங் சவுண்ட் அப்படிங்கிறது போகுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் தட் இட் டசன்ட் டைம் அப் அண்ட் கிவ் அப். அதே மாதிரி யூசர் பி அப்படிங்கிற வந்து இட் அக்செப்ட்ஸ் த கால், இட் சென்ட்ஸ் அ ஓகே ரெஸ்பான்ஸ் டு யூசர் ஏஜென்ட் ஏ. ஸோ இந்த பேலோட்ல வந்து உங்களுக்கு செஷன் டிஸ்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால் மெசேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அ செட் ஆஃப் மீடியா கோடெக்ஸ் தட் ஆர் சப்போர்ட்டட் பை போத் யூசர் ஏஜென்ட்ஸ். ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் SIP ரெக்வெஸ்ட் ஆர் பீங் யூஸ்ட் ஓவர் ஹியர். ஸோ இதில் யூசர் ஏஜென்ட் ஏ வந்து ஃபைனலாக அந்த கால் எஸ்டாப்ளிஷன்லாம் பண்ண பிறகு
உங்களுக்கு ஃபைனலி அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ போத் யூசர் ஏஜென்ட்ஸ் ஆர் பீங் கனெக்டட் யூசிங் த மெத்தட் selected by the last session description message protocol. So communication session முடிஞ்ச உடனே when anyone hangs up the call new request, bye is being sent. So it is being used in voice over IP, soft phone ஆகட்டும், இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங்னாலும் சரி, இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர்னாலும் சரி, ஆன்சரிங் மிஷின்னாலும் சரி, இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்சஸ்னாலும் சரி, மொபைல் இ பிஸ்னஸ்னாலும் சரி, we can be able to use this one. ஸோ மினிமம் என்கேப்சுலேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதோடைய ப்ரோட்டோகால் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் ஜெனரிக் ரூட்டிங் என்கேப்சுலேஷன். ஸோ அதோடைய ப்ரோட்டோகால் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் என்னெல்லாம் பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சிகேஆர்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு பிட்ஸும் ஒவ்வொருடைய ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம். ரிவர்ஸ் டனலிங் ஹவு இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ எக்ஸ்டென்ஷன் டு மொபைல் ஐபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் தென் ரிவர்ஸ் டனலிங்கில் உள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் வித் கேஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம். ஆப்டிமைசேஷன் ப்ரொசீஜர் எதனால் யூஸ் பண்ணுறோம், அதில் அடிஷ்னல் மெசேஜஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம். IPv6 அது ஹவு இட் இஸ் advantages over IPv4 standards அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா with the case of advantages and with the case of features பற்றி பார்த்தோம். அதில் IP6 சப்போர்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படிங்கிறது இருக்குது. தென் SIP, அதாவது மொபைல் ஐபியோடைய செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால், அதோடைய செஷன் டிஸ்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் அதில் யூசர் ஏஜென்ட் கிளையன்ட், யூசர் ஏஜென்ட் சர்வர் பற்றி பார்த்துருந்தோம். அதில் யூசர் ஏஜென்ட் சர்வரில் வந்து 2 மோடு, ஸ்டேட்ஃபுல் மோட் அண்ட் ஸ்டேட்லெஸ் மோட் பற்றி பார்த்துருந்தோம். இன்வைட், அக்னாலஜ்மெண்ட், பை, கேன்சல், ஆப்ஷன்ஸ், ரெஜிஸ்டர் அண்ட் இன்ஃபோ அதோடைய ப்ரொசீஜர் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் தென் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் SIP. ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் வித் கேஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் வேர் இட் இஸ் பீங் யூஸ்ட் அப்படிங்கிறத